ஸ்கூலுக்கு போய் பாடம் படிக்கலான்னு போறேன். எனக்கு ஜாலி, ஒரு மாசம் லீவ் விட்டாச்சு. நீங்க ஒத்தைவே பாடம் படிங்க, நான் வரமாட்டேப்பா. நான் இன்னைக்கு ஸ்கோப் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் கொஸ்டின் ஆன்சரை ஷார்ட் கட்டா படிக்க போறேன். நீ கேக்குறியா? உனக்கு சொல்லித்தரேன். ஸ்கோப்னா இலக்கு அல்லது வாய்ப்பு தானே? ஆமா, வாழ்க்கையோட உனக்கு லட்சியம் என்ன அல்லது உன்னோட இலக்கு என்ன? நான் நல்லா படிச்சு பெரியவளாவே கலெக்டர் ஆகணும். அது சரி சந்தியாக்கா, உங்களோட லட்சியம் என்ன? நான் சிஏ படிச்சு ஆடிட்டர் ஆகணும். சரி சரி, நல்ல லட்சியம் தாக்கா. 2 பேரும் நம்மளோட லட்சியத்தை நோக்கி பயணிப்போம். லட்சியம் இல்லாத மனுஷங்களோட வாழ்க்கை நடுக்கடல்ல திசை தெரியாமல் தத்தளிக்கும் படகை போன்றது. மாணவர்களை பொருளாதாரத்துக்கும் இலக்கு நோக்கம் இருப்பது போல உங்கள் வாழ்க்கையிலும் லட்சியங்களையும் இலக்குகளையும் வகுத்துக் கொள்ளுங்கள். இலக்குகளை நோக்கி பயணப்பட்டால் வெற்றி நிச்சயமே. மெஷர் ஆஃப் நேஷனல் இன்கம், இதை எப்படி ஷார்ட்கட்டா ஞாபகம் வச்சுருவாங்கன்னா மினி, எம்என்ஐ மினி. இந்த மினி ஒரு காம்போசிஷன் நோட்டு வாங்கினா. எதுக்காக, எந்த செக்டாருக்காக வாங்கினா தெரியுமா? பேசிக் ஆஸ்பெக்ட், அடிப்படையான மேக்ரோ எக்கனாமிக்ஸை பற்றி அனாலிசிஸ் பண்ணதுக்கு. மெஷர்மெண்ட் ஆஃப் நேஷனல் இன்கம் அண்ட் இட்ஸ் காம்போசிஷன் பை செக்டர்ஸ் ஆர் த பேசிக் ஆஸ்பெக்ட் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக் அனாலிசிஸ். நாட்டோட தேசிய வருவாயை மெஷர்மெண்ட் பண்ணியதால அதோட அமைப்புகள் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அனாலிசிஸ் ஹெல்ப்பா இருக்கு. அது சரி, நேஷனல் இன்கம்னா என்னது? தேசிய வருமானம். இந்த தேசிய வருமானத்தை எப்படி கணக்கிடுவாங்க? National income means the total money value of all final goods and services produced in a country during a particular period of time, 1 year. நாட்டோட தேசிய வருமானம் என்பது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் நாட்டில இருந்து உற்பத்தி பொருள் மற்றும் சேவை பொருளின் மொத்த வருமானம். The trends in national income and its composition provide a long-term understanding of the growth process of an economy. மினி மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அனாலிசிஸ் பண்ணனால ட்ரெண்ட்ஸ்னா ட்ரெண்டிங் ஞாபகம் வச்சுடுங்க. ட்ரெண்டிங்ல நேஷனல் இன்கம் இருந்துச்சு. மினியோட மேக்ரோ அனாலிசிஸ் காம்போசிஷன் ரொம்ப நாளாக நிலைச்சிருந்துச்சு. லாங் டேர்மாக இருந்துச்சு. லாங் டேர்மாக இருந்ததால பொருளாதாரத்தில் வளர்ச்சியை கொடுத்தது. அதான் growth process of an economy. மெஷர்மெண்ட் ஆஃப் நேஷனல் இன்கம்னா மினி ஞாபகம் வச்சுடுங்க. மினி ஒரு காம்போசிஷன் நோட்டு வாங்கினா பேசிக் ஆஸ்பெக்ட் ஆஃப் மேக்ரோ அனாலிசிஸ் பண்ணதுக்கு. மேக்ரோ அனாலிசிஸ் பண்ணனால ட்ரெண்டிங்ல நேஷனல் இன்கம் இருந்துச்சு. மினி கொடுத்த காம்போசிஷன் ரொம்ப லாங் இருந்ததால அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததால growth process of an economy பொருளாதாரம் வந்து வளர்ச்சி அடைஞ்சிச்சு. ஸ்கோப் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸோட செகண்ட் பாயிண்ட் இன்ஃப்ளேஷன். இன்ஃப்ளேஷன்னா பணவீக்கம். இன்ஃப்ளேஷன் ரெஃபர்ஸ் டு ஸ்டெடி இன்க்ரீஸ் இன் ஜெனரல் பிரைஸ் லெவல். நாட்டில் பணவீக்கம் இருக்கும்போது விலை பொதுவாக ஸ்டெடியாக தான் இன்க்ரீஸ் ஆகும். எஸ்டிமேட்டிங் த ஜெனரல் பிரைஸ் லெவல் பை கன்ஸ்ட்ரக்டிங் வேரியஸ் பிரைஸ் இண்டெக்ஸ் நம்பர்ஸ் such as wholesale price index, consumer price index, etc. are needed. இன்ஃப்ளேஷன்னா வீழ்ச்சி அப்படின்னு ஞாபகம் வச்சுடுங்க. பணம் ஒரு தடவை விழுந்தா ஸ்டெடியா மெதுவாக தான் இன்க்ரீஸ் ஆகும். இதனால நம்ம எஸ்டிமேட் பண்ணலாம் எதையிலானா ஜெனரல் பிரைஸ் லெவல். இந்த பிரைஸ் லெவல் கன்ஸ்ட்ரக்டிங் ஒர்க். என்ன கன்ஸ்ட்ரக்டிங் ஒர்க்குனா பிரைஸ் இண்டெக்ஸ் நம்பர், ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ், கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸுக்கும் தேவை. ஜெனரல் பிரைஸ் லெவல் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா பிரைஸ் இண்டெக்ஸ் நம்பர்ஸ்ல ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ், கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் இந்த ரெண்டுக்கும் யூஸ் ஆகுது. ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ்னா மொத்த விலை. கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ்னா இந்த மொத்த விலையில நம்ம வாங்குறது, விலை கொடுத்து வாங்குற விலை. இன்ஃப்ளேஷன் இருந்தால் அது ஸ்டெடியாக தான் பிரைஸ் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் ஜெனரல் பிரைஸ் லெவல் எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா பிரைஸ் இண்டெக்ஸ் நம்பரை. இந்த பிரைஸ் இண்டெக்ஸ் நம்பர் ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸையும் கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸையும் பேஸ் பண்ணி இருக்கு. ஸ்கோப் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸ்ல அடுத்த பாயிண்ட் பிசினஸ் சைக்கிள். நாம டெய்லி சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கோம். ஆனா பிசினஸ் சைக்கிள் நம்ம வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்குங்க. ஆமா சந்தியாக்கா, நீ கூட சைக்கிள் ஓட்டி தான் இவ்வளவு ஒல்லியா இருக்க போல. Almost all economics face the problem of business fluctuations and business cycle. பொருளாதாரத்துல மொத்தமான ப்ராப்ளம் என்ன தெரியுமா? ஃப்ளக்சுவேஷன்னா ஏற்ற இறக்கம். பொருளாதாரத்துல ஒரு தடவை லாபம் வரும், ஒரு தடவை நஷ்டம் வரும். இதை தான் நம்ம பிசினஸ் சைக்கிள்னு சொல்றோம், ஏற்ற இறக்கம்னு சொல்றோம். The cyclical movements in the economy needed to be carefully studied based on aggregate economic variables. சைக்கிளிக்கல் மூவ்மெண்ட்ல நம்ம சைக்கிள் தொட்டதை ஞாபகம் வச்சுடுங்க. சைக்கிள் தொட்டும் போது ஏற்ற இறக்கங்கள் இருக்கத்தானே செய்யும். அதே போலதான் பொருளாதாரத்துல லாபமும் நஷ்டமும் ஏற்ற இறக்கமா இருக்கும். அக்ரிகேட்னா பொருளின் மதிப்பு. வியாபாரத்துல ஏற்ற இறக்கம் இருந்தால் பொருளின் மதிப்பும் வேரியபிளா இருக்கும், வித்தியாசமா இருக்கும்.
Poverty and unemployment. The major problems of most resource-rich nations are poverty and unemployment. This is one of the economic paradoxes. பொருளாதாரத்தில் உள்ள மிக முக்கியமான பிரச்சனை ஏழ்மையும் வேலைவாய்ப்பு இன்மையும். ரொம்ப செழிப்பான நாடுகளில் கூட ஏழ்மையும் வேலைவாய்ப்பின்மையும் அதிகமாக இருக்கு. பாரடாக்சஸ்னா முரண்பாடுகள். வேலைவாய்ப்பின்மையும் வறுமையும் ஒன்றுக்கொன்று முரண்பாடுகளாக உள்ளன. A clear understanding about the magnitude of poverty and unemployment felicitate allocation of resources and initiating corrective measures. மேக்னிடியூடுனா அளவீடு. ஒரு நாட்டில் எந்த அளவுக்கு வேலைவாய்ப்பின்மையும் வறுமையும் இருக்குன்னு அளவீடு பண்ண அப்புறம் தான் அதற்கான ஆய்வுகளை மேற்கொண்டு வறுமையும் வேலைவாய்ப்பின்மையும் ஒழிப்பதற்கான நடவடிக்கைகளை நாம் மேற்கொள்ள முடியும். நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆச்சு எது மேக்னிடியூடு. அந்த மேக்னிடியூடில் பாவர்ட்டி இருக்குது, அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது. அதனால இதுக்கான ஃபெசிலிட்டிஸை அலோகேஷன் பண்ணிக்கிட்டு ரிசோர்ஸஸை அதிகப்படுத்தணும். அதனால நமக்கு கரெக்டான அளவீடு தெரியும் வேலைவாய்ப்பின்மையிலும் ஏழ்மையிலும். எக்கனாமிக் growth, பொருளாதார வளர்ச்சி. மனுஷனுக்கும் சரி நாட்டுக்கும் சரி வளர்ச்சி இருக்கணும், முன்னேற்றமும் இருக்கணும். அதான் growth and development. பொருளாதாரத்தில் வளர்ச்சியை முன்னேற்றத்தை நிர்ணயிக்கும் காரணம் இது தெரியுமா? மேக்ரோ எக்கனாமிக்ஸ், பேரியல் பொருளாதாரம். The growth of development of an economy and the factors determining them could be understood only through macro analysis. GDனா growth and development. இதை பொருளாதாரத்தில் டிசைட் பண்ணிய காரணிகளை நம்ம எப்படி அனாலிசிஸ் பண்ண முடியும்னா மேக்ரோ அனாலிசிஸ் வழியாக தான். எக்கனாமிக் பாலிசிஸ், பொருளாதார கொள்கைகள். எக்கனாமிக் பாலிசிஸ் ஆர் நெசசரி டு சால்வ் த பேசிக் ப்ராப்ளம்ஸ். பொருளாதார கொள்கைகள் பொருளாதாரத்தில் உள்ள பிரச்சனைகளை சால்வ் பண்ணுது. பேசிக் ப்ராப்ளம்னா அடிப்படையான சின்ன சின்ன ப்ராப்ளத்தை கூட சால்வ் பண்ணுது. டு ஓவர் கம் த அப்டக்கிள்ஸ் அண்ட் அச்சீவ் growth. அப்டக்கிள்ஸ்னா தடைகள். தடைகளை தாண்டி வளர்ச்சியை நம்ம எட்டி பிடிக்கிறோம், அடையிறோம். எக்கனாமிக் பாலிசி அதாவது பொருளாதார கொள்கை அடிப்படையான சின்ன சின்ன பிரச்சனைகளை தீர்த்து வைக்குது. அதே நேரத்தில் தடைகளை தாண்டி வளர்ச்சியை சாதிக்குது. நேஷனல் இன்கம் இருந்த, தேசிய வருமானம் இருந்த, இன்ஃப்ளேஷன் அதாவது பணவீக்கம் அதிகமாக இருக்கும். பணவீக்கம் இருந்தால் பிஸ்னஸ் சைக்கிள் போல ஓடும். பிஸ்னஸ் சைக்கிள் போல ஓடிச்சுன்னா பாவர்ட்டியும் அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக இருக்கும். பாவர்ட்டி அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக இருந்தால் எக்கனாமிக் growth, பொருளாதாரத்தை நம்ம வளர்ச்சி பாதையில் இட்டு செல்லணும். பொருளாதார வளர்ச்சி பாதையில் போனோன்னா அதுக்கு புதிய புதிய பொருளாதார கொள்கைகள் தேவைப்படுது. ஃப்ரெண்ட்ஸ், பொதுவாக 12th எக்கனாமிக்ஸ் புக்கில் லெசன் 1 மேக்ரோ எக்கனாமிக் லெசனில் வர எல்லா 2 மார்க் 1 மார்க் 5 மார்க் எல்லாம் மிக மிக முக்கியமானது. இந்த 3 5 மார்க்கில் ஒன்று கண்டிப்பாக ஆனுவல் எக்ஸாமுக்கு கேட்பாங்க. அதனால் புரிஞ்சு தெரிஞ்சு படிச்சுக்கோங்க. நினைத்ததை முடிக்க முடிந்தால் நீதானடா சரித்திரம். விழுமென்று நினைத்து விட்டால் வேர் விழுதிருந்தும் பயனில்லை. முடிவென்று நினைத்து விட்டால் மூச்சிருக்கும் வரை கவலை இல்லை. தோல்விகள் பல வந்தால் துவண்டு போய்விடாதே, வெற்றிகள் பல கண்டால் உன்னையே நீ மறந்து போய்விடாதே. தோல்விகள் பல வந்தால் துவண்டு போய்விடாதே, வெற்றிகள் பல கண்டால் உன்னையே நீ மறந்து போய்விடாதே. நாளை உலகின் நாயகன் நீ, மாயை கண்டு மயங்கி விடாதே. காட்டற்ற வெள்ளம் நீ, தடைகளை கண்டு பயந்து விடாதே. முள் மீதும் நடை என்றால் முழுதாய் செல், பின் வாங்காதே. வலியின்றி வாழ்வில்லை, செல்ல வழி உண்டு என்றும் நீ வாடாதே. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல்.